குளிரில் சிச்சுவின் வாழ்க்கை. கிராமத்துல சிச்சு காக்கா தான் ரொம்ப ஏழை. ஒரு சின்ன வீட்டுல அவளுடைய புள்ள சின்னவோட வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. சிச்சுவுக்கு அவ ஏழையா இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. ஒரு நாள் சாயந்தர நேரம் சிச்சு அவளுடைய வீட்டு திண்ணையில உக்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தா. எதிரில மகிக்கழுகோட பெரிய பங்களா வீடு இருந்துச்சு. சிச்சு அதோட மனசுக்குள்ள, சீச்சி, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? எப்பவுமே கஷ்டப்பட்டு கூலி வேலை செய்யறது. அந்த மகிய பாத்தியா? இந்த வயசுலயும் எவ்வளவு பணக்காரியா இருக்கு. இந்த மகிக்கு இந்த வயசுல இந்த பணம் எல்லாம் தேவையா? இந்த பணம் எனக்கு தேவை. அம்மா, ஏமா அப்படி எல்லாம் சொல்லாத. வாய மூடுறா. நான் எப்படி சம்பாதிக்கலான்னு பார்த்தா நீ எனக்கே கிளாஸ் எடுக்கிறியா? நான் மகி வீட்டுல வேலைக்கு சேர போறேன். என் கூட வந்து நீயும் நாடகம் ஆடணும். மகியோட நம்பிக்கைய சம்பாதிக்கணும். அப்பதான் அந்த சொத்தை சம்பாதிக்க முடியும். அம்மா, இது தப்பு இல்லையாம்மா? மத்தவங்க காசு நம்மளுக்கு எதுக்கு? வேண்டாமா? உனக்கு எதுவும் தெரியாது. வாய மூடு. கஷ்டப்பட்டாலும் காசு கிடைக்காது. புத்தியை உபயோகப்படுத்தினாதான் சொத்து கிடைக்கும். அடுத்த நாள் காலையிலேயே சிச்சு காக்கா மகிக்கழுகோட வீட்டுக்கு போய் அவ காலில் விழுந்து அவங்க வீட்டுல வேலைக்கு சேர்ந்தா. ரொம்ப நாள் நம்பிக்கையா வேலை செஞ்சா. ஒரு நாள் மகிக்கழுகுக்கு உடம்பு முடியாம போச்சு. மகி அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்குன்னு யாரும் இல்ல. நீங்க கஷ்டப்படுறத பார்த்து என்னால தாங்க முடியல. அந்த துணியை உங்களை விட்டுட்டு சிட்டிக்கு போயிட்டான். ஆமா ஆமா, என் கூட பிறந்தவ மாதிரி நீ என்ன பத்திரமா பாத்துக்கிற. அம்மா, நீங்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இந்த காகிதத்துல கையெழுத்து போடுங்க. உங்க சொத்தெல்லாம் நானே பாத்துக்கிறேன். உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். சிச்சு, எனக்கு ஊமையில நம்பிக்கை இல்லையா? எங்க கையெழுத்து போடணும்னு சொல்லு. உடம்பு முடியாம இருந்த மகிக்கழுகு சிச்சு கொண்டு வந்த பத்திரத்துல சைன் போட்டுச்சு. ஆனா அது சொத்து மாத்திர பத்திரம் அப்படிங்கிறது அதுக்கு தெரியல. பத்திரத்தை பார்த்ததுமே சிச்சு சிரிச்சுக்கிட்டே, பாத்தீங்களா மகி, இந்த சொத்து இப்போ என்னோட இது. இந்த வீட்டுல இருக்க உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. வீட்டை விட்டு வெளியே போங்க. அதை கேட்டதும் மகி, என்ன சிச்சு அப்படி சொல்ற? இது என்னோட வீடு. நான் எதுக்காக வெளியே போகணும்? வீட்டை விட்டு வெளியே போய்தான் ஆகணும். இப்பதானே கையெழுத்து போட்டீங்க. சிச்சு காக்கா மனசாட்சியே இல்லாம மகிய வீட்டை விட்டு வெளியில துரத்திட்டான். மகிக்கழுகு அந்த ஊர் கோவில தான் தங்கிக்கிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் சிச்சு காக்கா பணக்காரியா வாழ்ந்துகிட்டு இருந்தா. ஊரெல்லாம் பெரிய பணக்காரி மாதிரி தான் அவ சுத்திக்கிட்டே இருந்தா. இப்படி இருக்கும்போது சிட்டில இருந்து துணி ஊருக்கு வந்து விஷயத்த கேள்விப்பட்டு கோவமா சிச்சுவோட வீட்டுக்கு போய், சிச்சு, முதல்ல வீட்டை விட்டு வெளியே வா. எங்க அம்மாவுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு அவங்களோட சொத்தையெல்லாம் எழுதி வாங்கிக்கிட்டு இருக்கியா? இங்க பாரு துணி, இப்ப எந்த பிரயோஜனமும் இல்ல. சொத்தெல்லாம் இப்போ என் பேர்ல தான் இருக்கு. சோ வாட்? உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் ஊர் பஞ்சாயத்து கூட்டுறேன். அவங்க சொல்லிட்டு முடிவேன். அடுத்த நாளே துணிக்குருவி கோவமா பஞ்சாயத்தை கூட்டி சிச்சு காக்கா அவங்க அம்மாவை ஏமாத்தி அந்த சொத்துக்களை எழுதி வாங்கினது, அப்பா அவ செஞ்சிருக்கிற தப்பு எல்லாத்தையுமே பஞ்சாயத்துல சுட்டி காட்டினா. சிச்சு, நீ பண்ணது அநியாயம். உனக்கும் இந்த சொத்துக்கும் எந்த உரிமையும் இல்ல. இந்த சொத்து மகியோட இது. சிச்சு எந்த காரணத்து கொண்டும் இந்த ஊர்லயே இருக்க கூடாது. சிச்சு ஏமாத்துனதுனால சிச்சுவை இந்த ஊரை விட்டே ஒதுக்கி வைக்கிறோம். மகி டோனி 2 பேரும் சேர்ந்து சிச்சுவை வெளியில அனுப்பிட்டாங்க. சிச்சு காக்கா இப்போ எதுவுமே பண்ண முடியாம ஊர் எல்லையில ஒரு சின்ன குடிசையில தான் குழந்தையோட வாழ ஆரம்பிச்சுது. இப்படியே நாட்களும் போச்சு. குளிர்காலம் தொடங்குச்சு. இப்பெல்லாம் குளிர் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. சாயந்தரம் 5 மணிக்கே இருட்டாக ஆரம்பிச்சுது. சிச்சுவோட குடிசையில கதவு கூட இல்லைங்கிறதுனால சின்னவால குளிர் தாங்க முடியல. என்னால குளிர் தாங்க முடியலமா. ரொம்ப குளிருதுமா. போத்திக்கிறது கூட ஒண்ணுமே இல்ல. சிச்சு கவலையா, மண்ட சின்ன, இப்ப நம்ம கையில எதுவுமே இல்ல. நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். சொத்து இல்ல, ஒன்னும் இல்ல. என்னம்மா பண்றது? எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. சாப்பிட ஏதாவது கொடுக்குறீங்களா? ஐயோ, எல்லாரும் என்ன ஊரை விட்டு வெளியே துரத்திட்டாங்க. நான் பண்ண பாவத்துக்கு இன்னைக்கு என் குழந்தைய கூட இருந்து கஷ்டப்படுறான். அம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. நீ கவலைப்படாதரா. உனக்காக நான் கஷ்டப்படுறேன். ஊருக்குள்ள போய் சாப்பாடு கொண்டு வரேன். சிச்சு காக்கா அந்த குளிர்ல ஊருக்குள்ள போய் முதல்ல சோட்டு கிளியோட வீட்டுக்கு போய் அவ வீட்டோட கதவை தட்டினா. சின்னு, என் குழந்தை ரொம்ப கஷ்டப்படுறான். பசியில தவிக்கிறான். அவனுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கறியா? சோட்டு கதவை திறந்து கோவமா, யார் இது? மகாராணியா? இந்த ஊரு மகியை ஏமாத்தும் போது இதெல்லாம் உனக்கு தெரியலையா? இங்க இருந்து போறியா இல்லையா? போய் இங்க இருந்து. சோட்டு கோவமா கதவை சாத்திட்டா. உடனே சிச்சு அழுதுகிட்டு பக்கத்துல இருக்கிற லூசியோட வீட்டுக்கு போச்சு. லூசி, எனக்காக இல்லனாலும் பரவாயில்ல. என் குழந்தை குளிர்ல நடுங்குறான். அவனுக்காவது பழைய கம்பளி இருந்த கூடு. இன்னைக்கு நீ மகியை ஏமாத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்பும் போது அவங்களும் இந்த மாதிரி தானே குளூர்ல நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க.
இப்போ நான் உனக்கு உதவி பண்ணணுமா? மரியாதையா இங்க இருந்து போ. அவங்களோட கஷ்டம் தான் இப்படி உன்னை ஆட்டி படைக்குது. ஊர்ல எல்லாருமே சிச்சுவ திட்டி அவளுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாம விரட்டி அனுப்பிட்டாங்க. சிச்சு காக்கா என்ன பண்றதுன்னு தெரியாம வந்துகிட்டு இருக்கும்போது தூரத்துல ஒரு வீட்டுல வெளிச்சம் தெரிஞ்சது. அது துணியோட வீடு. சிச்சு மனசுக்குள்ள, இது துணியோட வீடு. அன்னைக்கு நான் துணி உங்க அம்மாவுக்கே துரோகம் பண்ணிருக்கேன். இன்னைக்கு அவங்க வீட்டு பக்கம் போனா என்ன அடிச்சு சாகடிச்சிருவாங்க. சிச்சு ஒரு தயக்கத்தோட துணியோட வீட்டு வாசல்ல போய் நின்னா. உள்ள மகிகளுக்கு துணிக்குருவி புஜ்ஜி எல்லாருமே குளிர் காஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சிச்சு ஒரு தயக்கத்தோடவே, அம்மா, மகி அம்மா, துணி மகி 2 பேருமே திரும்பி பார்க்கும்போது வாசல்ல குளிர்ல நடுங்கிக்கிட்டு சிச்சு காக்கா நின்னுக்கிட்டு இருந்தா. என்ன சிச்சு, மறுபடியும் ஏன் வந்திருக்க? ஏதாவது பிளான் பண்ணிருக்கியா? சிச்சு உடனே துணியோட கால்ல விழுந்து பயங்கரமா அழுதுகிட்டே, இல்லம்மா இல்ல, என் குழந்தை பசியில குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருக்கான். தயவு செஞ்சு நான் செஞ்சது தப்பு தான். எனக்கு எந்த தண்டனை வேணாலும் கொடுங்க. இருந்தாலும் என் பையனை காப்பாத்துங்க. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு தாயா அவன் கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல. தயவு செஞ்சு என் குழந்தைய காப்பாத்துங்கம்மா. சிச்சு அழுறத பார்த்து மகியோட மனசுக்கு ரொம்பவே வலிச்சுது. இப்ப சிச்சு மேல மகிக்கு கோவம் இருக்கல. பாத்தியா சிச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு? அன்னைக்கு அவ தப்பு பண்ணிருக்கா. இருந்தாலும் அவ தப்ப உணர்ந்து வந்திருக்கா. அவளுக்கு உதவி செய்யலாம். சின்ன பாவமா, அவன் ரொம்ப பசியில இருக்கானா? துணியும் வேற வழி இல்லாம, சிச்சு நீ கவலைப்படாத. நீ அன்னைக்கு தப்பு பண்ணிருக்க. இருந்தாலும் ஒரு அம்மா இடத்துல யோசிச்சு பார்க்கும்போது உன்னோட கஷ்டம் எனக்கு கண்டிப்பா புரியுது. இருந்தாலும் உன் குழந்தைக்காக தான் யோசிக்கிறோம். துணி உள்ள போய் சிச்சுவுக்கு அதோட குழந்தைக்கு சுட சுட சாப்பாடு கம்பளி கொண்டு வா. புஜ்ஜி போய் பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்தா. துணி அத சிச்சு கிட்ட கொடுத்தா. சிச்சு, இது எடுத்துட்டு போ. இனிமே இந்த மாதிரி ஆசைப்படாத. கஷ்டப்பட்டு வேலை செய். சிச்சு அழுதுகிட்டே, ரொம்ப நன்றிங்கம்மா. நான் செஞ்சது தப்புதான். இனிமே என்னைக்கும் இந்த மாதிரி ஒரு தப்ப பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. சிச்சு அந்த பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு வேக வேகமா அவளுடைய வீட்டுக்கு வந்தா. வீட்டுல சின்ன காக்கா பாவம் குளிர் தாங்க முடியாம ஒரு ஓரமா படுத்துக்கிட்டு இருந்தான். ஒரு போர்வை எடுத்து அவன் மேல போத்தி அவனுக்கு சாப்பிடறதுக்கு சாப்பாடும் கொடுத்தா சிச்சு. சின்ன காக்கா அந்த சாப்பாடை சாப்பிட்டு பரவாயில்ல அப்படின்னு இருந்தான். அம்மா, இந்த பெட்ஷீட்டு, இந்த சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்கு. இந்த ஊர்ல யாருமா நம்மளுக்கு உதவி செஞ்சாங்க? சிச்சு காக்கா தலை குனிஞ்சே, மகி அம்மாவும் துணி ஆண்டி இருந்தாண்டா. அதை கேட்டு சின்ன காக்கா ஆச்சரியமா, என்னது, மகி அம்மாவும் துணி ஆண்டியுமா? ஆமாண்டா. பாத்தியம்மா, நம்ம யாருக்கு கெட்டது செஞ்சு அவங்க நல்லா இருக்க கூடாதுன்னு யோசிச்சுமோ அவங்க தான் இன்னைக்கு நம்மளுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. அவங்க மனசு எவ்வளவு நல்ல மனசுமா. சிச்சு அழுதுகிட்டே, உண்மைதாண்டா சின்ன, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அம்மா, நம்ம ரொம்ப பாவம் பண்ணிருக்கோம். அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்படுறோம். நான் உங்ககிட்ட எவ்வளவு தடவை சொல்லியிருப்பேன், மத்தவங்களுக்கு துரோகம் பண்ணாதீங்க, நம்மளுக்கு கெட்டது வரும், பாவம் வரும்னு. இன்னைக்கு பாத்தீங்களா நம்ம எப்படி கஷ்டப்படுறோன்னு? புள்ள சொன்னதை சிச்சுவால தாங்கிக்கவே முடியல. சின்ன பையனுக்கு இருக்கிற அறிவு கூட எனக்கு இல்லையே அப்படின்னு அவ ரொம்ப வருத்தப்பட்டா. உண்மைதாண்டா சின்ன, நானு ராட்சசி. நம்ம கஷ்ட காலம் எனக்கு புத்திய கத்து கொடுத்துருக்கு. நல்லபடியா வாழ்ந்தாதான் நல்லா இருக்க முடியும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே தப்பு பண்ண மாட்டேன். நல்லபடியா வாழ்ந்து காட்டுறேன். இதாம்மா எனக்கும் தேவை. பசியில வேணா இருக்கலாம், நேர்மையா வாழ்ந்து காட்டணுமா. அம்மா புள்ள 2 பேருமே போர்வையை போத்திக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. வெளியில குளிரா இருந்தாலும் இப்ப அவங்க வீட்டுக்குள்ள கொஞ்சம் கதகதப்பு இருந்துச்சு. அடுத்த நாள்ல இருந்து சிச்சு காக்கா அதோட மனச மாத்திக்கிச்சு. யாரையோ ஏமாத்தாம கஷ்டப்பட்டு சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்தா. மகி துணி அவகிட்ட வந்திருக்கிற மாற்றத்தை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, யாரையும் ஏமாத்தி ரொம்ப நாளைக்கு சந்தோஷமா வாழ முடியாது. நம்ம நேர்மையா உழைக்கிற வரைக்கும் தான் நாம சந்தோஷமாவே வாழ முடியும். கிராமத்து விசித்திரம். பறவைங்களோட கிராமத்துல காலம் எதுவா இருந்தாலும் எல்லாரையும் எழுப்புற வேலை ஒரே ஒருத்தங்களது தான். அதுதான் அந்த ஊர்ல இருக்கிற சேவலோட வேலை. அந்த சேவல் விடிய காலையில 4 மணிக்கு கொக்கரக்கோன்னு கத்தி எல்லாரையும் எழுப்பிடும். ஆனா ஒரு நாள் குளிர்காலம் காலையில அந்த சேவலுக்கு தொண்டை கட்டிக்கிச்சு. எழுந்திருச்சா கீச் கீச் அப்படின்னு தான் சத்தம் வந்துச்சு. அன்னைக்கு காலையில 9 மணி. சூரியன் பாதி வெளியில வந்துட்டான். அப்பதான் சோட்டு பதறி போய் எழுந்திருச்சா. கடிகாரத்தை பார்த்து ஷாக் ஆயிடுச்சு. அப்போ சோட்டு சத்தமா கத்துச்சு, டேய் பன்னு, எந்திரா எந்திரி, எல்லாம் பாழா போயிடுச்சு. 9 மணி ஆச்சுடா, ஸ்கூலுக்கு போற நேரம் ஆயிடுச்சு. என்ன இன்னைக்கு கோழி கோவலியா? பன்னு எழுந்திருக்காம போர்வையை இழுத்து போத்துக்கிட்டே,
என்னது 9 மணியா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா? ஓ எஸ், டுடே ஹாலிடே. டேய் பாலா போனவன, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைலடா, திங்கக்கிழமைடா. 9 மணி ஆயிடுச்சு, சீக்கிரமா பல்ல வலிக்கு ஸ்கூலுக்கு போடா. வெளியில இருந்து சிச்சு காக்காவோட குரல் கேட்டுச்சு. சோட்டு சோட்டு, என்ன இன்னைக்கு எந்திருக்கலையா? அப்பதான் சோட்டு வெளியில வந்தா. துணியும் ரொம்ப பதட்டமா அங்க வந்தா. ஆமா, இன்னைக்கு என்ன ஆச்சு? யாருமே எந்திருக்காம கும்பகர்ணனுங்க மாதிரி இவ்ளோ நேரம் தூங்குறாங்க. ஆமா, இன்னைக்கு கோழி சத்தமே போடல. நானும் காலையில எந்திரிச்சு பாக்குறேன், நேரம் ஆயிடுச்சு. என்னோட பியூட்டி ஒர்க் வேற நிறைய இருக்கா, அந்த பியூட்டி வேலை எல்லாம் முடிக்கிறதுக்காக இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு. அப்பதான் லூசிபுரா அங்க வந்து, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பேட் நியூஸ். நம்ம கோழி கூகுற ரங்கனுக்கு வாய்ஸ் போயிருச்சு. டாக்டர் அவனை ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க, அதனாலதான் அவன் இன்னைக்கு கத்தல. குட் நியூஸ் ஆண்டி, இன்னைக்கு எங்களுக்கு ஸ்கூல் இல்ல, ஸ்கூலுக்கு லீவு. டேய், கோழி கத்தலன்னு ஸ்கூலுக்கு லீவ் விடுவாங்களா? உதப்பம் பாரு படவா. மகிக்கழகு அங்க வந்து, கோழி கூவலன்னா நம்மளுக்கு வேலையே நடக்காது. இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கண்டிப்பா எடுத்தே ஆகணும். சாயங்காலம் எல்லாரும் ಪಂಚಾಯತ್ಗಿட்ட ஒரு ಮೀಟಿಂಗ್ போடலாம் வாங்க. ಆ ದಿನ ಸಂಜೆ ಸಮಯ 5 ಗಂಟೆಗೆ ಪಕ್ಷಿಗಳು ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಊರಿನ ಮಧ್ಯಕ್ಕೆ ಬಂದ್ರು. ಆವಾಗ ಅಲ್ಲಿಗೆ ಮಹಿ ಹದ್ದು ಕೂಡ ಬಂತು. ಪಾಪ ರಂಗ ಬೇಜಾರಿಂದ ಒಂದ್ ಕಡೆ ನಿಂತ್ಕೊಂಡಿದ್ದ. இங்க பாருங்க ஊரு ஜனங்களே, நம்ம ரங்கனுக்கு வாய்ஸ்ல ஏதோ பிரச்சனையா. டாக்டர் அவனை ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க. அவனுக்கு பதிலா நாளைக்கு காலையில நம்மள யாராவது எழுப்பணும். எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. 4 மணிக்கு எழுந்திருக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ சிச்சு காக்கா எல்லார்கிட்டயும், மகி, நான் இருக்கல, என்னோட வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். குயில் கூட என்ன பார்த்து வெக்கப்படும். நாளைக்கு காலையில பாட்டு பாடி எல்லாரையும் எழுப்புறேன். என்ன பிலிம் சாங் வேணுமா, சாமி பாட்டு வேணுமா? அம்மா வேண்டாமா, நீ பாட்டு பாடாதம்மா. உன் குரல் கேட்டா யாருமே எந்திருக்க மாட்டாங்க, நிரந்தரமா அப்படியே படுத்து தூங்கிடுவாங்கம்மா. ஏய் வாய மூடுறா, என்னோட டேலண்டே உனக்கு புரியலடா. சிச்சு, பாட்டெல்லாம் பாடுறது வேண்டாம், அப்படியே ஏதாவது ஒண்ணு சொல்லி எழுப்பு. என்னால கத்த முடியாது, ஏன்னா என் குரல் ஒரு மாதிரியா இருக்கும். அப்ப பசங்க எல்லாம் பயந்துருவாங்க. அதனால அழகான பாட்டே பாடுறேன். சரி சரி, நாளைக்கு காலையில சிச்சு ட்ரை பண்ணும். அப்படி ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வேற ஆளை தேட வேண்டியதுதான். அப்போ பன்னு புஜ்ஜி கிட்ட, ஏ புஜ்ஜி, காதுக்கு பஞ்சு வச்சுக்கிட்டு படுத்துக்கலாண்டி. சிச்சு ஆண்டியோட குரல்னா சுனாமி தான். அடுத்த நாள் காலையில 4:30 மணிக்கு சிச்சு காக்கா ஒரு மைக் எடுத்துக்கிட்டு ஊருக்கு நடுவுல வந்து நின்னுக்கிட்டு இருந்துச்சு. ஹலோ ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3. என்னோட அன்பான கிராமத்து ஜனங்களே, இதோ உங்களுக்காக அழகான பாட்டு. சிச்சு சத்தமா பாட்டு பாட ஆரம்பிச்சா. கா 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 சுப்ரபாதம், கா 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 எந்திரிங்க எல்லாரும், கா கா சுப்ரபாதம். அந்த குரல் எவ்வளவு பயங்கரமா இருந்துச்சுன்னா, தூங்கிக்கிட்டு இருந்த நாய்ங்க எல்லாம் எழுந்திருச்சு திருடனுங்க வந்துட்டானுங்களோ என்னமோ அப்படின்னு குலைக்க ஆரம்பிச்சுது. ஜன்னல் கண்ணாடி எல்லாம் உடையிற நிலைமையில இருந்துச்சு. சோட்டு கிளி எழுந்திருச்சு காத மூடிக்கிட்டா. ஐயோ அம்மா, என்ன இது சைரன் சவுண்ட்? ஏதோ வார் நடக்க போதா என்ன? ஐயோ அம்மா, சிச்சு அத்தை பாட்டு பாடுறாங்க, என் காதுல ரத்தம் வருது. சீக்கிரமா போய் அவங்க பாட்டை நிறுத்துமா. அப்போ புஜ்ஜி, அட என்ன இது, குயில் கூவுற மாதிரி இல்ல, காக்கா கத்துற மாதிரி இருக்கு. ஓஹோ, காக்கா தானே. பறவைங்க எல்லாரும் வெளியில வந்து கல்லை எடுத்து சிச்சு நின்னுக்கிட்டு இருக்கிற மரத்தை நோக்கி வீசினாங்க. போதும் நிறுத்திடி, அந்த கர்மம் புடிச்ச பாட்டை. காலையில நரகம் காட்டுற. என்ன துணி, சுதி சரியா வரலையா? சரி சரி, பாட்டை நிறுத்துற. என் பாட்டுனவே உங்களுக்கு பிடிக்கல. சிச்சுவோட மிஷன் ஃபெயில்ட். அன்னைக்கு சாயந்தரம் மறுபடியும் பஞ்சாயத்துல எல்லாரும் சிச்சுவை பார்த்து முறைச்சுக்கிட்டு இருந்தாங்க. சிச்சுவோட பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. வேற யாராவது இருக்கீங்களா? நானே எழுப்புவேன், ஆனா எனக்கு குரல் சத்தமா கேட்காது. அதுதான் யோசிக்கிறேன். அப்போ பன்னு, பாட்டி, எனக்கு ஒரு சான்ஸ் குடுக்கறீங்களா? அதுக்கு சோட்டு, டேய் நீயா, நீ 8 மணிக்கு எந்திருப்ப, நீ போய் ஊரு ஜனங்களை எழுப்புறியா? மரியாதை போதுடா, வாய மூடுறா. அம்மா, நீங்க என்ன பத்தி ஏதோ தப்பா புரிஞ்சிருக்கீங்க. கோழி எதுக்காக கத்துது? அதுக்கு பசி எடுத்து தானே கத்துது. நம்மளும் அவ்வளவுதான், காலைல சீக்கிரமா எதுக்கு எந்திருக்கிறோம்? பசி எடுத்து எந்திருக்கிறோம். என்னோட லாஜிக்கே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நான் எப்படி பிளான் பண்றேன்னு பாத்துக்கிட்டு இருங்க. சரி சொல்லு, என்ன ஐடியா? என்னோட வாய்ஸ் மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்கிறவங்க டெய்லி காலையில சமைக்கிற இட்லி தோசைன்னு எனக்கு கொண்டு வந்து கொடுத்துடணும். சரி சரி, பாலா போன தீனி பண்டாரம். சரி, எங்களை எழுப்பு முதல்ல. நாங்க செய்யறத ஒரு டிஃபன் கொடுத்து அனுப்புறோம். நாளைக்கு காலையில 5 மணிக்கு என்னோட மேஜிக்க பார்க்க தானே போறீங்க. ராத்திரி பன்னு தூங்கல. அவன் புஜ்ஜி அப்புறம் சின்னவ வீட்டுக்கு வர சொல்லி சொன்னான்.
டேய், நாளைக்கு காலையில சீக்கிரமா எந்திருக்கணும்னா இன்னைக்கு நைட்டு முழுக்க தூங்க கூடாது. சோ இப்போ நாளைக்குக்காக பிளான் பண்ணலாம். டேய், என்னால முடியாதுடா, எனக்கு தூக்கம் வருது. இங்க பாருங்க, நீங்க எனக்கு உதவி செய்யணும், அப்பதான் எனக்கு வர டிஃபன்ல உங்களுக்கு கொஞ்சம் கொடுப்பேன். ஓ அப்படியா? அப்படின்னா நான் ரெடி. ஏதாவது பாட்டு கடிக்குதான்னு ட்ரை பண்ணலாம். எதுக்குன்னா நாளைக்கு காலையிலேயே அதை வச்சு தானே பாட்ட ஆரம்பிக்கணும். அன்னைக்கு ராத்திரி முழுக்க பசங்க 3 பேரும் தூங்கவே இல்ல. அவங்க எல்லாரும் வீடியோ கேம்ஸ் விளையாடிக்கிட்டு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில ஒரு 5 மணி இருக்கும். அப்போ பசங்க 3 பேரும் ஊருக்கு நடுவுல இருக்கிற தண்ணி டேங்க் மேல ஏறி உக்காந்துக்கிட்டாங்க. பன்னு கையில ஒரு பழைய டின் டப்பா இருந்துச்சு. இன்னும் ரெடியாடா, என்னோட வாய்ஸ செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 1 2 3 பன்னு சத்தமா அவனால முடிஞ்ச வரைக்குமே சத்தமா கத்துனா. சுட சுட இட்லி, சுட சுட வடை, சுட சுட சாம்பார் சட்னி. சுட சுட இட்லி, சுட சுட சாம்பார், சுட சுட இட்லி வடை, சுட சுட இட்லி வடை, சில்லுன்னு சட்னி, சுட சுட சாம்பார். அந்த குரல் சாதாரணமா இல்ல. எங்கே ஹோட்டல்ல வெயிட்டர் ஆர்டர் எடுக்கிற மாதிரியோ இல்ல காய்கறி சந்தையில காய்கறி விக்கிற மாதிரியோ இருந்துச்சு. பன்னு ஒரு பக்கம் சத்தமா கத்திக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் எல்லாரும் அவங்க வீட்டுல படுத்து தூங்கிக்கிட்டு தான் இருந்தாங்க. துணியும் கூட நல்ல தூக்கத்துல தான் இருந்தா. சுட சுட பூரி, ஆலு குர்மா. அப்போ துணியோட மூளையில ஆஹா பூரியா எங்க அப்படின்னு சொல்லி கண்ணை திறந்து பார்த்தா. அட, யாரோ காலையில சுட சுட பூரிய விக்கிறாங்க, சீக்கிரமா எந்திரிச்சு பாக்குறேன் அப்படின்னு எழுந்திருச்சு வெளியில போனா. சிச்சுவோட வீட்ல மைசூர் போண்டா, காரா சட்னி. அப்போ சிச்சு காக்கா தூக்கத்துல மைசூர் போண்டாவும் கார சட்னியா? டே சின்ன பாத்திரத்தை கொண்டு வாடா. சிச்சுவும் கண்ணை தொடச்சுக்கிட்டு வெளியில வந்தா. மஹியோட வீட்ல சுட பிரியாணி லெக் பீஸ். அட, என்ன இது காலையிலேயே சுட சுட பிரியாணியும் லெக் பீஸா? லூசி, எந்திர, யாரோ பிரியாணி விக்கிறாங்க. இப்படி ஊர்ல இருக்கிற பறவைங்க எல்லாரும் பன்னு பூரி லட்டு எல்லாம் சொல்றத கேட்டு இது எனக்காக தான் அப்படின்னு ஆசையா தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சு வீட்டை விட்டு வெளியில வந்தாங்க. அது மட்டும் இல்லாம நேரா ஊருக்கு நடுவுல இருக்கிற டேங்க் கிட்ட எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாங்க. எங்க இட்லி, எங்க பூரி, எங்க? இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த பசங்க சத்தமா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பன்னு மேல இருந்து, வந்துட்டீங்களா பறவைங்களா? எல்லாருமே எந்திரிச்சு கிரவுண்டுக்கு வந்துட்டீங்களா? நீதான் கத்னியா? இட்லி வண்டி வரலையா? இட்லி வண்டி எங்க வருது? நான் தான் வந்தேன். நான் கோழி மாதிரி கொக்கரக்கோன்னு கத்துனா நீங்க எல்லாம் எந்திரிச்சு இவ்வளவு சீக்கிரம் கிரவுண்டுக்கு வருவீங்களா? அதனாலதான் இட்லி வடை பொங்கல்னு கத்துனேன். எல்லாருக்கும் சாப்பாடுன்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதனாலதான் எல்லாம் எந்திரிச்சு வந்துட்டீங்க. படவா, எங்களோட பசிய கேட்ச் பண்ணிக்கிட்டியா? இரு வரும் இரு. மகிகழுகு சிரிச்சுக்கிட்டே, பன்னோட பிளான் சக்சஸ் ஆயிருக்கு. சாப்பாடுன்னு சொன்ன உடனே எல்லாரும் சீக்கிரமா எந்திரிச்சு வந்துட்டோம்ல. பன்னு, யூ ஆர் கிரேட். இருந்தாலும் என்னோட டீல் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குல்ல, எனக்கு நாளைக்கு காலையில எல்லா வெரைட்டியும் வந்துடணும். சரி சரி, எப்படியும் எங்களை எழுப்பிருக்க, அதனால கொடுத்துதானே ஆகணும். சரி, எல்லாருமே சீக்கிரமா போய் புறப்படுங்க. அன்னைக்கு பன்னுவோட வீட்டு வாசல்ல எல்லாருமே கியூல நின்னுக்கிட்டு இருந்தாங்க. துணி இட்லி கொண்டு வந்திருந்தா, சிச்சு வடை கொண்டு வந்திருந்தா, லூசி சப்பாத்தி கொண்டு வந்திருந்தா. அத 3 பசங்களும் ஒன்னா சேர்ந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. டே பன்னு, உன்னோட குரலால இன்னைக்கு எங்களுக்கு ஃப்ரீயா ஃபுட் கிடைச்சிருக்கு. மோண்டா, நாளைக்கு எப்படிடா கத்துவேன்? நாளைக்கு ஸ்பெஷல் வெரைட்டி பீஸா, பர்கர், நூடுல்ஸ் அப்படின்னு கத்துவேன். அத கேட்டு சோட்டு கிளி, ஊரு ஜனங்க எல்லாரும் இவனுக்கு சமைச்சு போடவே சரியா இருக்கும். அப்படி அன்னையில இருந்து பன்னு இப்ப ஒரு பேரட் அலாரமா மாறி இருந்தான். அந்த சேவல் ரங்காவுக்கு கூட உடம்பு சரியாச்சு. ஆனாலும் பறவைங்க எல்லாரும் விரும்பினது பன்னுவோட அலாம் தான். பன்னு சொன்னதை கேட்டா எல்லாருக்குமே வாயில எச்சல் ஊறும். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, பறவைங்களையோ மனுஷங்களையோ எழுப்பணும்னா அவங்க பலவீனம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சொல்லி எழுப்புனா ஸ்மார்ட் ஒர்க்கா இருக்கும்.